यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டம் 94 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இந்திரஜித் வதம் முடிந்தது. இந்திரஜித் வதம் முடிந்த உடனே ராவணன் ரொம்ப புலம்பி அவனுடைய மூலபலங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைத்தான். அதாவது யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு போக முடியுமோ எல்லா ராட்சசர்களையும் அனுப்பி வைத்தான். மூலபலங்கள் யுத்தம் பண்ணவே அப்ப ராமர் தனியாக இருந்து கொண்டு அத்தனை பேரையும் ஒரு முகூர்த்த காலத்திலே மறுபடி அழிக்கிறார்னு அவர் எப்படிலாம் யுத்தம் பண்ணாருங்கிறதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதற்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். 95ஆம் சர்க்கம். தானி தானி சஹஸ்ராணி சாரோஹானாம் சவாஜினாம் ரதானாம் அக்னிவர்ணானாம் சத்வஜானாம் சஹஸ்ரஷः ராட்சசானாம் சஹஸ்ராணி கதா பரிகயோதினாம் காஞ்சனத்வஜ சித்ரானாம் சூரானாம் காமரூபினாம் நிஹதானி ஷரைஸ்தீக்ஷ்ணைர் தப்தகாஞ்சனபூஷணைர் ராவணேன பிரயுக்தானி ராமேனாக்லிஷ்டகர்மணா दृष्ट्वा श्रुत्वा च सम्भ्रान्ताः हतशेषानि निशाचराः राक्षसीश्च समागम्य दीनाश्चिन्ता परिप्लुताः. ஆயிரக்கணக்கான குதிரைகள், யானைகள், தேர் எல்லாத்தையும் ராமர் அடித்து நொறுக்கினதை பார்த்து பயந்து போய் ராட்சசர்களும் அவர்களுடைய மனைவிமார்கள் ராட்சசிகளுமாக சேர்ந்து பயந்து போய் இருந்தார்கள். विधवा हतपुत्राश्च क्रोशन्त्यो हतबान्धवाः राक्षस्य सह संगम्य दुःखार्ता पर्यदेवयन्. யார் யாரெல்லாம் கணவனை இழந்து விதவைகளாக ஆனார்களோ ராட்சசிகள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்தார்களோ, தங்களுடைய பந்துக்களை இழந்தார்களோ, எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து வருத்தத்திலே ஒருவருக்கொருவர் புலம்பிக் கொண்டார்கள். கதம் சூர்பணகா விருத்தா கராலா நிர்ணதோதரி ஆசசாத வனே ராமம் கந்தர்ப்பம் இவ ரூபினம் ராட்சசீஷ்ச மகாசத்துவம் சர்வபூத ஹிதேரதம். அவள்லாம் இப்ப ராட்சசிகள் புலம்பக்கூடியதுதான் இந்த சர்க்கம். ராட்சசிகள்லாம் சேர்ந்து புலம்புகிறார்கள். இந்த சூர்பனகா இருக்காளே, இந்த சூர்பனகை அவளோ கிழவி, அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? அப்படி இருக்கக்கூடிய இவள், அப்படி இருக்கக்கூடிய பயங்கரமானவள், வயிறுலாம் சரிஞ்சு போயிடுத்து. அவளுக்கு இன்னும் இளமை பருவம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. வயிறெல்லாம் சரிந்து போயிடுத்து. இப்படி வயிறு சரிந்து போய் கிழவியாக பயங்கரமாக இருக்கக்கூடிய இவள் போய் ஏன் ராமனை கிட்டினாலும் அவ கிட்டினதுதான் இந்த அவ்வளவு துன்பத்துக்கும் காரணம். தம் திருஷ்டுவா லோகவத்யா சாஹின ரூபா பிரகாமிதா கதம் சர்வகுணைர்ஹீனா குணவந்தம் மஹௌஜசம் சுமுகம் துர்முகி ராமம் காமயாமாச ராட்சசி. எப்படிதான் ராமனை பார்த்து இவளுக்கு மட்டும் ஆசை வந்ததோ தெரியலே. இப்போ உலகத்தார் எல்லாரும் நிந்திக்கிறார்கள் இவளை. லோக வந்தியா இருக்கா, கீன ரூபா, ஒன்னும் அழகு ஏதாவது இருக்கான சூர்பனகைக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதோ முன்னாடி இருந்திருக்கும் போல கிழமையில இப்ப எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரகாமிதா காமப்பித்து ஏறி அந்த பக்கம் பார்த்தா ராமன் எல்லா குணங்களோடும் பெரிய தேஜஸோடு இருக்கிறான். ராமன் முகத்தை பாரு. இப்ப ராட்சசிகள்லாம் புலம்புறா. இந்த ராமன் முகத்தை பாரு, சுமுகம். இப்ப இன்னும் பார்க்கணும்னு தோன்றது. அதே இவள் முகத்தை பாரு, துர்முகி,
இனிமே பார்க்கவே கூடாதுப்பா இந்த முகத்தை அப்படின்னு தோன்றது. இவ எப்படி போய் அவனை விரும்பினாலோ தெரியல. ஜனஸ்யாஸ்யால்ப பாக்யத்வாத் வலினி ஸ்வேதமூர்தஜா அகார்யம் அபஹாஸ்யம் ச சர்வலோக விகர்ஹிதம் ராட்சசானாம் விநாசாய தூஷணஸ்ய கரஸ்ய ச சகாரா பிரதிரூபா சா ராகவஸ்ய பிரகர்ஷனம். அப்ப வலினி ஜரை வந்துடுது. ஜரைன்னு வயசாகி மூப்பு வந்தது. ஸ்வேத மூர்தஜா முடியெல்லாம் நரைச்சி போயிடுது. இந்த வயசுல ஆசை கேட்கறது இவளுக்கு. அப்பிரதி ரூபா அடாத என்ன பண்ணி என்ன பண்றது, இவள மாதிரி யாரும் கிடையாது, அவ்வளவு மோசமானவன். இவள் போய் என்ன பண்ணிட்டான்னா, அவ ஆசைப்பட்டா பரவாயில்ல, அவ ஆசைப்பட்டது அவளும் அடிந்து அவளுடைய தோழன் அவளுடைய சொந்தக்காரர்கள் கரண் பூஷணன் ராவணன் வரைக்கும் இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அழிய போறா. அப்படிப்பட்ட அந்த ராமருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினாள் சூர்பனகை. தன்னிமித்தமிதம் வைரம் ராவணேன கிருதம் மகது. அவளுக்காக போய் இந்த ராவணன் இவ்வளவு பெரிய வைரத்தை பகைமைய பட்டுட்டானே, அவனுக்காக புத்தி வேண்டாமா? வதாய சீதா சானீதா தசக்ரீவேன ராட்சச. இந்த தசகண்டன் இந்த ராவணன் இருக்கானே, சீதையை எதுக்கு கொண்டு வந்தான, தான் அழிவதற்கு யாராவது ஒரு பெண்ணை கொண்டு வருவாள், அந்த மாதிரி ஆயிடுத்து. இப்ப நச்ச சீதாம் தசக்ரீவஹா பிராப்னோதி ஜனகாத்மஜாம். இந்த சீதையை ஒரு பொழுதும் ராவணன் அடையவே மாட்டான். பத்தம் பலவதா வைரம் அக்ஷயம் ராகவே நச்ச. இப்ப ராகவன் அவன் பலவான், அவனோட ஒரு பகைமை ஏற்படுத்திண்டாச்சு. அது எப்படின்னா அக்ஷயம் என்றும் அழியாது. ராவணன் அழியற வரைக்கும் அந்த பகைமை அழியாது. வைதேகிம் பிரார்த்தயானம் தம் விராதம் பிரேக்ஷ்ய ராட்சசம் ஹதமேகேன ராமேன பர்யாப்தம் தன் நிதர்சனம். உடனே ஒரு ராட்சசி சொல்றா, விராதன்னு முதல்ல ஒரு தருணம். விராதன்னா ஆரண்ய காண்டத்துல முதல்ல வரான். அவன் சீதையை விரும்பி எடுத்துன்னு போயிட்டான். சீதையை அவன் எவ்வளவு பெரியவன்னா ரொம்ப பெரியவன், ரொம்ப கோரமான உருவங்களை உடையவன் விராதன். இப்ப விராதன் பெரிய யானையவே மாலையா, எருமை மாடு சிங்கம் புலி எல்லாமே மாலையா கட்டி தொங்க விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய உருவம் கொண்டவன், ரொம்ப சக்திசாலி விராதன். அந்த விராதனையே ஒரு ராமன் ஒருத்தன் கொண்டுட்டான், இது ஒன்னே போராதா, ராவணன் எப்படி பழைக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் புலம்புகிறார்கள். சதுர்தச சஹஸ்ராணி ராட்சசாம் பீமகர்மணாம் நிகதானி ஜனஸ்தானே ஷரை அக்னிஷிகோபமே. அது மட்டுமா 14,000 பேர் ஜனஸ்தானத்துல கொல்லப்பட்டார்கள். கரஸ்ச நிகத சங்கே தூஷணஸ்திரிஷிரஸ்ததா ஷரைராதித்ய சங்காஷைர் பர்யாப்தம் தன் நிதர்சனம். கரண், தூஷணன், திரிஷிரஸ் எல்லாரையும் அம்பால ராமன் ஒருத்தன் ஒண்ணு இருக்கான். இதை பார்த்தும் புரிந்து கொள்ளலையே இந்த ராவணன். இது போராதா, இது நிதர்சனம், இதுதான் போதுமான சான்று. ராவணனை கொல்லுவாங்கிறதுக்கு இதுவே போதுமான சான்று. அதோ யோஜன பாகுஷ்ச கபந்தோ ருதிராசனஹ குரோதான் நாதம் நதன் சோத பர்யாப்தம் தன் நிதர்சனம். அதுக்கப்புறம் கபந்தன் அவனையும் கொண்டுட்டான். ஜகான பலினம் ராமஹா சஹஸ்ர நயனாத்மஜம் வாலினம் மேரு சங்காஷம் பர்யாப்தம் தன் நிவர்சனம். அது கூட விடுங்கோ, எவ்வளவு பலசாலி. நேரா இந்திரனுடைய பிள்ளை வாலி, அவனை ராமன் கொண்டு விட்டான். இது போராதா? ரிஷமு கே வசச்சைலே தீனோ பக்ன மனோரதா சுக்ரீவ ஸ்தாபிதோ ராஜ்யே பர்யாப்தம் தன் நிதர்சனம். சுக்ரீவனை மறுபடி ராஜ்யத்துல கொண்டு வந்து நிறுத்தினான். இது போராதா? தர்மார்த்த சகிதம் வாக்கியம் சர்வேஷாம் ராட்சசாம் ஹிதம் யுக்தம் விபீஷணேனோக்தம் மோகாத் தஸ்ய நரோச்சதே. இப்ப எல்லா ராட்சசர்களும் நன்னா இருக்கணும்னு தான் விபீஷணன் நினைச்சான். அந்த விபீஷணன் நல்லது பேசினா, ஒரு நல்ல மோகத்தினால அந்த வார்த்தையும் கேட்கலையே நம்ம ராவணன். விபீஷண வச்சக்குரியாத் யதிஸ்ம தனதானுஜஹ ஸ்மசான பூதா துக்கார்த்தா நேயம் லங்கா புரி பவேத்.
ஒருவேளை விபீஷணன் வார்த்தை அப்பவே கேட்டிருந்தான்னா ராவணன் ஸ்மசான பூமி மாதிரி சுடுகாடு மாதிரி ஆயிருக்காது இந்த லங்கை. அவ்வளவு மோசமா இருக்கு லங்கை. கும்பகரணம் ஹதம் ஸ்ருத்வா ராகவேன மகாபலம் அதிகாயஞ்ச துர்கர்ஷம் லக்ஷ்மணேன ஹதம் புனः பிரியமிச்சேந்திரஜிதம் புத்திரம் ராவணோ நாவபுத்தியதே. இப்ப கும்பகரணன் அவனை ராகவன் கொண்டு விட்டான். இல்ல அதிகாயன் அவனை யாருமே நெருங்க முடியாது, அவனை கொண்டு விட்டார்கள். இல்ல இந்திரஜித் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொண்டு விட்டான்னு தெரிந்து கூட இன்னும் இந்த ராவணனுக்கு புத்தி வரலையே, எப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிறா ராட்சசிகள்லாம். மம புத்ரோ மம பிராதா மம பர்த்தா ரணே ஹதஹ இத்யேவம் ஸ்ரூயதே சப்தோ ராட்சசா நாம் குலே குலே. ஒவ்வொரு அரக்கர்கள் வீடுலயும் ஐயோ என்னுடைய புத்திரன் போயிட்டான், என்னுடைய அண்ணன் போயிட்டான், என்னுடைய கணவன் போயிட்டான்னு இந்த மாதிரி ஒரு கூக்குரலாக இருந்தது லங்கை. ரசாஷ்சாஸ்வாஷ்ச நாகாஷ்ச ஹதா சதசஹஸ்ரஷஹ ரணே ராமேன சூரேன ராட்சசாஷ்ச பதாதயஹ. இப்ப ரதங்கள், அஸ்வங்கள், குதிரைகள், யானைகள்னு எல்லாம் 100,000கணக்காக ராமன் கொன்று குவித்திருக்கிறான். ருத்ரோ வா யதிவா விஷ்ணுர் மகேந்திரோ வா சதக்ரதுஹு ஹந்தினோ ராமரூபேன யதிவா ஸ்வயமந்தகஹ. உடனே எல்லாரும் ருத்ரனா விஷ்ணுவான்னு தெரியலையே, இல்ல இந்திரனான்னு தெரியலையே, யமனான்னு தெரியலையே, ராம உருவுல வந்திருக்கான். அத பிரவீரா ராமேன நிராஷா ஜீவிதோ வயம் அபஷ்யந்தோ பயஸ்யாந்தம் அநாதா விலபாமஹே. இப்ப எல்லாரும் சேர்ந்து புலம்புறா. இப்ப ராமனாலே எங்களுடைய வீரர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டார்கள். இப்ப இந்த துக்கத்துக்கு எப்ப முடிவு வரும்னு எங்களுக்கு தெரியல. இப்ப சீதை அன்னைக்கு ஒரு கால் கடத்தப்பட்ட பொழுது எப்ப அபாரம் அப்படின்னா அந்த துக்கத்தின் எல்லை காணாமல் அவள் மூழ்கினாள் துக்கத்துல. இன்னைக்கு அதே மாதிரி நாங்கள் எல்லாம் மூழ்கி விட்டோம். ராமஹஸ்தாத் தசக்ரீவஹ சூரோ தத்த மகாவரஹ இதம் பயம் மகாகோரம் உற்பன்னம் நாபபுத்தியதே. இப்ப ராமன் கையால இவ்வளவு பெரிய பயம் உண்டாயிருக்கே. இந்த தசக்ரீவன், இந்த ராவணன் ஏதோ வரம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு இது இன்னும் புரியலையே, என்ன பண்றது? ந தேவா நச்ச கந்தர்வா ந பிசாச்சா நச்ச ராட்சசாஹ பஸ்ரிஷ்டம் பரித்ராத்தும் சக்தா ராமேன சஞ்யுகே. தேவர்களோ கந்தர்வர்களோ பிசாச்சுக்களோ ராட்சசர்களோ யாரா இருந்தாலும் சரி, ராமனாலே எதிர்க்கப்பட்ட ஒருவனை ரட்சிக்க முடியாது. உத்பாதாச்சாபி திருஷ்யந்தே ராவணஸ்ய நிவேஷனே. அது மேல இல்லாம ஒரே கெட்ட சகுனமா இருக்கு லங்கையில எங்க பார்த்தாலும். கதையிஷ்யந்தி ராமேன ராவணஸ்ய நிபர்ஹணம். இப்ப ராவணனை கொல்லுவான்னு இந்த சகுனங்களே காட்டி கொடுத்துறது நமக்கு. பிதாமகேன பிரீதேன தேவதானவ ராட்சசைஹி ராவணஸ்யாபயம் தத்தம் மானுஷேபியோ ந யாச்சிதம். இப்ப பிரம்மாட்ட போய் இந்த மனிதனையும் சேர்த்து கேட்டிருக்க கூடாதா? ராவணன் அவனை விட்டு வச்சுட்டானே, மனிதனை வரம் கேட்காம. இப்படி அதனாலதானே நமக்கு ஆபத்து வந்தது. ததிதம் மானுஷம் மன்யே பிராப்தம் நிசம்சயம் பயம் ஜீவிதாந்தகரம் கோரம் ரக்ஷசாம் ராவணஸ்ய. ஆகையாலே இந்த மனிதனாலதான் நமக்கு அந்த பயம் வந்திருக்கிறது. வீட்யமானஸ்து பலினா வரதானேன ரக்ஷசாஹ தீப்தைர் தபோபிர் விபுதாஹ பிதாமகம் அபூஜயன். ஒருவேளை இந்த ராவணன் தேவர்கள் எல்லாம் போய் துன்புறுத்தாம இருந்தான்னா வேணா பொழைச்சிருக்கலாம். அவர்கள் எல்லாம் போய் பிதாமகன்ட்ட தபசு பண்ணி இந்த மாதிரி வரம் வாங்கிட்டாங்க போல இருக்கு. தேவதா நாம் ஹிதார்த்தாய மகாத்மா வை பிதாமகா உவாச்ச தேவதா சர்வா இதம் துஷ்டோ மஹத்வஜஹ அத்ய பிரபிருதி லோகான் ஸ்திரீன் சர்வே தானவரக்ஷசாஹ பயேன பிராவிருதா நித்யம் விசரிஷ்யந்தி சாஸ்வதம். உடனே அந்த பிரம்மா என்ன சொல்லியிருப்பான்? பயப்படாதீங்க தேவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம். எல்லா அசுரர்களும் என்ன பண்ணுவான்னா பயத்துல மூழ்க போறா, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பார். தெய்வதைஸ்து சமாகம்ய சர்வைஸ்சேந்திர புரோகமைஹி விஷத்வஜ திரிபுரஹா விஷத்வஜ திரிபுரஹா மகாதேவ பிரசாதிதா. இல்லைன்னா எல்லாரும் போய் ஏரை கொடியாக உடையவன் ரிஷபத்வஜன், ரிஷபத்தை கொடியாக உடைய அந்த முப்புறம் எரித்த சிவனை ருத்ரனை போய்
எல்லாரும் ஆராதித்து இருப்பார்கள். பிரசன்னஸ்து மகாதேவோ தேவேனோ தேவானேதத்வச்சோ பிரவீத். ஒருவேளை அவர் மகிழ்ந்து என்ன சொல்லியிருப்பார்? உற்பத்யதி ஹிதார்த்தம்போ நாரி ரக்ஷயாவஹா. உங்களுடைய க்ஷேமத்திற்காக அரக்கர்களை நாசம் பண்றதுக்குன்னே ஒரு பெண் பிறப்பாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஏஷா தேவை பிரயுக்தா து க்ஷுத்யதா தானவான் புரா பக்ஷயிஷ்யதி நசீதா ராட்சசக்னி சராவணான். இப்ப இந்த தேவர்கள் தான் இந்த சீதையை அனுப்பி இருக்கணும். இவள் நம்ம குலத்தையே சாப்பிட போறா. ராவணன் தொடக்கமாக எல்லாரையும் அழித்து விட போகிறாள் இந்த சீதை. ராவணஸ்யாபநீதேன துர்விநீதஸ்ய துர்மதேஹே அயம் நிஷ்டா நகௌ கோரஹா சோகேன சமபிப்ளுதஹ. இப்ப இந்த ராவணன் ஒரு வினயம் இல்லாமல் அறிவில்லாதவனாலே இப்படி ஒரு நாசமானது ஏற்பட்டது. தம் ந பஷ்யாமஹே லோகே யோன சரணதோ பவேத் ராகவே நோபசிருஷ்டானாம் காலே நேவ யுகக்ஷயே. இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கிறோம், நமக்கு யாராவது சரணம் கொடுப்பாளா? அங்க போய் நாம ஒழிஞ்சுக்கலாம்னு நமக்கு யாரும் இல்லையே. நாஸ்தின சரணம் கஷ்டித் பயே மகதி திஷ்டதாம் தவாக்னி வேஷ்டிதானாம் ஹி கரேனு நாம் யதாவனே. எப்படி பெண் யானைகள் காட்டு தீக்கு நடுவுல மாட்டிண்டு எங்கேயும் போக முடியாம தவிக்குமோ, அந்த மாதிரி நாம் எல்லாரும் இங்க மாட்டிண்டு தவிக்கிறோம். நமக்கு யாருமே புகலிடமே இல்லை. பிராப்த காலம் கிருதம் தேன பௌலஸ்தேன மகாத்மனா யதஏவ பயம் திருஷ்டம் தமேவ சரணம் கதஹா. அந்த புலஸ்தியர், அந்த புலஸ்திய வம்சத்துல வந்த விபீஷணன், அவன் சரியா பண்ணிட்டான். அவன் மட்டும்தான் புத்திசாலி. காலத்துக்கு ஏற்ப எவன்கிட்ட ஆபத்து வருமோ அவன் காலிலே போய் விழுந்துட்டான். இனிமே அவனுக்கு ஆபத்து வராது. இதீவ சர்வா ரஜனீ சரஸ்திரியா பரஸ்பரம் சம்பரிரப்ய பாகுபிஹி விஷேதுரார்த்தா பயபார பீடிதா வினேதுருச்சைச்ச தஸ்ததா சுதாருணம். அப்படின்னு எல்லா ராட்சசிகளும் ஒன்று கூடி பரஸ்பரம் கையை கட்டிண்டு உடம்ப கட்டிண்டு கத்தி ஓன்னு அழறா. லங்கையே ஒரே அழுகை குரலாலே மூடப்பட்டது என்று 95ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்ததாக 96ஆம் சர்க்கம். ஆர்த்தானாம் ராட்சசீனாம் து லங்காயாம் வை குலே குலே ராவண கருணம் சப்தம் சுஷ்ராவ பரிதேவிதம். இப்ப ராவணன் இலங்கையில பார்க்கிறான், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மாதிரி அரக்கைகள் புலம்புறது அவன் காதுல விழருது. சதுதீர்கம் வினிஸ்வஸ்ய முகூர்த்தம் தியானம் ஆஸ்திதா பபூவ பரமக்ருத்தோ ராவணோ பீம தரிசனஹா. உடனே அவன் ஒரு முகூர்த்த காலம் தியானம் பண்ணிட்டு ரொம்ப கோபத்தை அடைந்தான். சந்தர்ஷ்ய தசனைரோஷ்டம் குரோதசன் ரக்தலோச்சனஹா ராட்சசைரபி துர்தர்ஷஹா காலாக்னிதிவ மூர்ச்சிதஹா. இப்ப நல்ல பல்லால உதட்ட கடிச்சுட்டு கோபத்துல மூழ்கி இருக்கான். ராட்சசர்கள் கூட பார்க்க பயப்படுற அவனை. உவாச்ச சமீபஸ்தான் ராட்சசான் ராட்சசேஸ்வரஹ பயாவ்யக்த கதாஸ்தத்ர நிர்தஹன் இவ சக்ஷுஷா. இப்ப அரக்கர்கள் இருக்கும் பயாவ்யக்த கதஹா. இப்ப இந்த அரக்க மன்னனான ராவணன் என்ன பண்றான்? கண்ணால எரிப்பவன் போல பேசிக்கிறான். ஆனா பேசறச்சே எப்படின்னா பயம் மனசுல இருக்கு அப்படிங்கிறது தெரியும்படிக்கு அந்த வாய் குழறி பேசுகிறான். மகோதர மகாபார்ஷ்வ விரூபாக்ஷம் ச ராட்சசம் சீக்கிரம் வதத சைன்யானி நிர்யாதேதி மமாக்ஞயா. இப்ப மகோதரன், மகாபார்ஷ்வன், விரூபாக்ஷன் என்கிற இந்த 3 ராட்சசர்களை வர சொல்லுங்கோ சீக்கிரம். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ராட்சசாஸ்தே பயார்திதாக சோதயாமாசுரவ்யக்ரான் ராட்சசான் தான் நிருபாக்ஞயா. உடனே அவர்களை கூட்டின்னு வந்தா. தேத்து சர்வே ததேத்யுக்த்வா ராட்சசா துதோர தர்ஷனாஹ கிருதஸ்த்வஸ்த்யனா சர்வே ரணாயாபிமுகாயயுஹு. உடனே எல்லாரும் வந்து அவ்வனமே செய்கிறோம்னு சொல்லி யுத்தத்துக்கு கிளம்பி இருக்கிறார்கள். மகோதரன், மகாபார்ஷ்வன், விரூபாக்ஷன் முதலானவர்கள்லாம். பிரதிபூஜ்ய யதாநியாயம் ராவணம் தவேத்தே நிஷாச்சராஹ பிரஸ்துப் பிராஞ்சலய சர்வே பர்த்துர் விஜயகாங்ஷினஹ. எல்லாரும் ராவணனுக்கு பூஜையை பண்ணிட்டு கிளம்புறா யுத்தத்துக்கு. அதோவாச்ச பிரஹஸ்யைதான் ராவண குரோதமூர்ச்சிதஹ மகோதர மகாபார்ஷ்வோ விரூபாக்ஷம் ச ராட்சசம். இப்படி கோபத்துல மகோதரன், மகாபார்ஷ்வன், விரூபாக்ஷன்
இவர்களை பார்த்து சிரித்து கொண்டே பேசுறான் ராவணன். அத்யபானைர் தனுர்முக்தைர் யுகாந்தாதித்ய சந்நிபைர் ராகவம் லக்ஷ்மணம் சைவ நேஷ்யாம் யமசாதனம். நான் இப்பொழுதே என்னுடைய வில்லிலிருந்து வெளிப்பட்ட அம்புனாலே ராமனை யமலோகத்துக்கு அனுப்பிடுவேன். ராவணன் பேசக்கூடியது. கரஸ்ய கும்பகர்ணஸ்ய பிரஹஸ்தேந்திரஜிதோஸ்ததா கரிஷ்யாமி பிரதீகாரம் மத்திய சத்ருவதாஹம். இப்ப கரண், கும்பகர்ணன், பிரஹஸ்தன், இந்திரஜித்து எல்லாரும் அழிந்தா அதற்கு ஒரு பழிவாங்குதல், அதை இன்னைக்கு நான் செய்ய போறேன். நைவாந்தரிக்ஷம் நதிஷோ நநத்யோ நாபி சாகராஹ பிரகாசத்வம் கமிஷ்யந்தி மத்பான ஜலதாவிருதாக. இப்ப என்னுடைய பான மழையில யாருமே தெரிய மாட்டா இன்னைக்கு. அத்யவானர முக்கியானாம் தானியூ தானி பாகஷா தனுஷா சரஜாலேன விதமிஷ்யாமி பத்ரினா. இப்ப இந்த வானரர்கள் தலைவர்கள் எல்லாரையும் நான் என்னுடைய சரத்தினாலே அழிக்கப் போகிறேன். அத்யவானர சைன்யானி ரதேன பவனௌஜசா தனுஷ் சமுத்ராத் உத்பூதைர் மதிஷ்யாமி ஷரோர்மிஹி. வாயு வேகத்தோட இருக்கக்கூடிய என்னுடைய ரதம் இருக்கே, இந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு வானர சேனைகளை பான அலைகளாலே, இப்ப பானம் கடல்ல எப்படி அலை தொடர்ந்து அடிக்குமோ அந்த மாதிரி என்னுடைய பானம் அலை மாதிரி அடிக்கும். அதிலே நான் மூழ்க செய்ய போகிறேன் வானரர்களை. வியாகோஷ பத்மவக்த்ராணி பத்மகே சரவர்ச்சசாம் அத்யப் யூ தடாகானி கஜவத் பிரமதாம்யஹம். அப்ப மலர்ந்த தாமரை மலர் போன்ற முகங்களோடு தாமரை தாதுகளோடு இருக்கக்கூடிய இந்த சேனைகள் என்கிற இந்த தடாகங்கள் இருக்கே, இப்பொழுது ஒரு யானை அந்த தடாகத்துல இறங்கினா அந்த தடாகத்துல இருக்கிற ஜலம்லாம் எப்படி கலங்குமோ அந்த மாதிரி நான் இறங்கி கலக்க போறேன். சஷரைர் அத்யவதனைர் சங்கே வானரையூ தபாக மண்டையிஷ்யந்தி வசுதாம் சானலைரிவ பங்கஜை அத்ய. இப்ப இந்த போரிலே வானர சேனை தலைவர்கள் எல்லாரும் பூமியில போய் விழுந்து மடிய போகிறார்கள். அத்ய யூத பிரச்சண்டானாம் ஹரீனாம் துருமயோதினாம் முக்தே நைகேஷுனா யுத்தே வேத்ஸ்யாமி சதம் சதம். இப்ப நூறாக நான் எல்லா வானர சேனைகளையும் பிளக்க போகிறேன். ஹதோ பர்த்தா ஹதோ பிராதா யாசாம் சதனயா ஹதாக வதேனாத்ய ரிபோஸ்தாசாம் கரோம்யஸ்திர பிரமார்ஜனம். இப்ப இந்த இலங்கையில யாருடைய கணவன், அண்ணன், தம்பி, பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனார்களோ அவர்கள் எல்லார் கண்ணீரையும் நான் துடைக்கப் போகிறேன். அத்யமத் பான நிர்பின்னைர் பிரகீர்ணைர் கத சேதனைர் கரோமி வானரைர் யுத்தே யத்னாவேக்ஷ்ய தலாம் மஹீம். அப்பொழுது பூமியை பார்க்க முடியாதபடி வானர சேனை அழிச்சு சிதறி இந்த பூமியில விழ வைத்து பூமியே கண்ணால பார்க்க முடியாதபடி பண்றேன். அத்ய கோமாயவோ கிருத்ரோ ஏச்சமாம் சாஷனி மாம்சாஷனினோ பரே சர்வாம்ஸ்தான் ஸ்தர்பயிஷ்யாமி சத்ருமாம் சைஷரார்பிதைஹி. இப்ப இங்க இருக்கக்கூடிய நரிகள், கழுகுகள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். வானரங்களின் மாம்சத்தை சாப்பிட்டு அவர்கள் நிம்மதியா இருக்கட்டும். கல்பியதாம் மே ரத சீக்கிரம் க்ஷிப்ரமானீயதாம் தனுஹு அனுப்ராயந்து மாம் சர்வே ஏவசிஷ்டா நிஷாச்சராக. நானே யுத்தத்துக்கு வரேங்கன்னா ராவணன், நான் யுத்தத்துக்கு வருகிறேன், தேரை ரெடி பண்ணுங்கோ, வில்லை எடுத்துன்னு வாங்கோ, மீதி யாரெல்லாம் உயிரோடு இருக்கேளோ ராட்சசர்கள் என்னை தொடர்ந்து பின்னாடி வாங்கோ. தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா மகாபார்ஷோ பிரவீத்வஜஹ பலாத்யக்ஷான் ஸ்திதான்ஸ்தத்ர பலம் சம்பர்த்யதாமிதி. உடனே மகாபார்ஷ்வன் அதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை பார்த்து உடனே சேனையை தயார் பண்ணுன்னு சொல்றான். பலாத்யக்ஷஸ்து சம்ரப்தா ராட்சசான் ஸ்தான் கிருஹாத் கிருஹாத் சோதயந்த பரியுர் லங்காம் லகு பராக்கிரமாக. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலாத்யக்ஷர்கள், அதாவது சேனை தலைவர்கள்லாம் என்ன பண்றான், யாரும் யுத்தத்துக்கே வரமாட்டேங்கிறான். ஒவ்வொரு வீடா போய் அரக்கர்களை கூட்டு யுத்தத்துக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள். ததோ முகூர்த்தான் நிஷ்பேதுர் ராட்சசா பீம தர்ஷனாஹ நர்தந்தோ பீமவதனா நானா பிரஹரணைர் புஜைர் அசிபிர் பட்டிஷைர் சூளைர் கதாபிர் முசலைர் ஷரைர் சக்திபிர் தீக்ஷ்ணதாராபிர் மஹத்பிர் கூட்டமுத்தரைர் யஷ்டிபிர் விமலைர் சக்ரைர் நிஷிதைஷ்ச பரஸ்வதைர் பிண்டிபாலைர் சதக்னிபிர் அன்யைஷ்சாபி வராயுதைஹி. இப்ப இன்னும் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ
சூலங்கள் கதைகள்னு எப்பொழுதும் அரக்கர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பெரிய சேனையானது புறப்பட்டது. அதானயத் பலாத்யக்ஷா சத்வரோ ராவணாக்ஞயா ரதானாம் நியுதம் சாக்ரம் நாகானாம் நியுதஸ்திரயம். அப்பொழுது சேனை தலைவன் ராவணனுடைய கட்டளையாலே வேகமா ஒரு 10 லட்சம் ரதங்கள், இது வால்மீகி சொல்ற எண்ணிக்கை, 10 லட்சம் தேர்களை கொண்டு வந்து நிறுத்தினான். அவ்வளவு பெரிய படை. 10 லட்சம் சிறந்த ரதங்களில் 10 லட்சம், 30 லட்சம் யானைகள், இவ்வளவு வந்தது யுத்தத்துக்கு. அஸ்வானாம் ஷஷ்டி கோட்யஸ்து கரோஷ்ட்ரானாம் ததைவச்ச பதாதயஸ்துவசங்கியாதா ஜக்முஸ்தே ராஜசாசனாத் பலாத்யக்ஷாஸ்து சன்ஸ்தாபிய ராஜ்ய சேனாம் புரஸ்திதாம். உடனே இந்த அரசனின் கட்டளைப்படி ஒரு 60 கோடி குதிரைகள், அதுக்கு மேல கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கணக்கிட முடியாத சேனை, இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு சேனை, காலாட்படைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்ன நிறுத்தினான். உலகத்துல எங்கெங்கெல்லாம் அரக்கர்கள் ராட்சசர்கள்னு இருக்காலோ எல்லாரையும் பிடிச்சு இழுத்துன்னு வந்தாச்சு, யுத்தத்துக்கு நிறுத்தியாச்சு. ஏதஸ்மின் அந்தரே சூதஹா ஸ்தாபயா மாசதம் ரதம் திவ்யாஸ்திரவர சம்பன்னம் நானாலங்கார பூஷிதம் நானாயுத சமாகீர்ணம் கிங்கினி ஜால சயுதம் நானாரத்ன பரிக்ஷிப்தம் ரத்னஸ்தம்பைர் விராஜிதம் ஜாம்பூனதமயைश्चैव சஹஸ்ர கலசைர்யுதம் தம் திருஷ்ட்வா ராட்சசா சர்வே விஸ்மயம் பரமம் ஜெயுஹு. ஒரு சாரதி ஒருவன் என்ன பண்ணான்னு, தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு உயர்ந்த ரதம், அப்படி ஒரு ரதத்தை ராவணனுக்காக கொண்டு வந்து நிறுத்தினான். அதுல பலவிதமான அலங்காரம் இருந்தது. ரொம்ப தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்கள்லாம், நிறைய அஸ்திரங்களை அதில் அடுக்கி வச்சிருந்தார்கள். ரத்னங்களால இழைக்கப்பட்டது, ரத்ன தூண்கள் உள்ளது. 1000 கலசங்களாலே நிறைந்தது. 1000 கலசம் அந்த தேருக்கு. அப்படி ஒரு ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறா, இப்படி ஒரு ரதம் இருக்கா இங்கன்னு. தம் திருஷ்டுவா சஹசோத்தாய ராவணோ ராட்சசேஸ்வரஹ கோட்டி சூரிய பிரதீகாசம் ஜ்வலந்தம் இவ பாவகம் திருதம் சூத சமாயுக்தம் யுக்தாஷ்டதுரகம் ரதம் ஆருரோக ரதம் பீமோ தீப்யமானம் சுதேஜசா. அந்த ரதத்துக்கே ஒளி கொடுக்கிற மாதிரி ராவணன் அந்த தேர்ல ஏறுகிறான். 8 குதிரைகள் அந்த தேருக்கு, அதற்கு மேல சாரதி. ரொம்ப கோடி சூரிய பிரதீகாசம்னு கோடி சூரியங்கள் சேர்த்தா மாதிரி ஜொலிக்கிறது அந்த தேர். ததः பிரயாக சஹசா ராட்சசைர் பகுபிர் விருதா ராவண சத்வவான் சத்வகாம்பீரியா தாரயன் இவ மேதினி. அப்படியே பூமியை பிளக்கிற மாதிரி அந்த தேர் போறது ராவணனை ஏத்திண்டு. ராவணே நாபியனுஜாதோ மகாபார்ஸ்வ மகோதரோ விரூபாக்ஷதுர்கர்ஷோ ரதானாருரஹுஸ்ததா. உடனே ராவணனோடையே மகாபார்ஸ்வன், மகோதரன், விரூபாக்ஷனும் யுத்தத்துக்கு தனித்தனியாக தேரிலே ஏறி போகிறார்கள். தேது ஹிருஷ்டா வினர்தந்தோ பிந்தன் தைவமே தினி நாதம் கோரம் விமுச்சந்தோ நிர்யயுர் ஜெயகாங்ஷினா. எல்லாரும் சந்தோஷத்துல எல்லா படையும் மீதி இல்லாதபடிக்கு எல்லாரையும் கூட்டி வந்தாச்சு. ததோ யுத்தாய தேஜஸ்வி ரக்ஷோ கணபலைர் விருதா நிர்யாயுர் யுத்யதனுஹு காலாந்தகமயோபமஹ. அப்பொழுது அந்த இடத்துல வந்தான் ராவணன். பிரளய காலத்தில் மேகம் மாதிரி வந்து நிற்கிறான். ததः பிரஜவிதாஸ்வேன ரதேன ச மகாரதः துவாரேன நிர்யயௌ தேன யத்ரதௌ ராமலக்ஷ்மணௌ. இப்ப மகாரத வீரனான அந்த ராவணன் என்ன பண்ணான்னா, ரொம்ப வேகம் கொண்ட குதிரைகள், அந்த குதிரைகள் பூட்டின அந்த தேரில ஏறிக்கொண்டு ராமரும் லக்ஷ்மணரும் எந்த இடத்திலே இருக்கிறார்களோ அந்த வாசல் வழியா வெள்ள வரான். ததோ நஷ்ட பிரபசூரியோ திசஷ்ச திமிராவிருதா திஜாஷ்ச நேதுர் கோராஷ்ச சஞ்சஜாலேவ மேதினி. அப்ப சூரியன் பிரபை இல்லாம போயிடுது. இதை பார்த்து, இதுதான் கடைசி மாதிரி, சூரியன் வந்து ஒழிஞ்சுட்டான், திக்குக்கள்லாம் அப்படியே இருள் சூழ்ந்துருத்து. ராவணனை பார்த்து பயந்து வவர்ஷ ருதிரம் தேவஸ்கலுஸ்துரகாபதி. இப்ப மேகங்கள்லாம் ரத்த மழை பொழிந்தது. குதிரைகள் வழியிலே தவறி விழுந்தது. துவஜாகிரே நெபதத் கிருத்ரோ வினேதுஷ் சிவம் சிவாக. இப்ப இவன் வரக்கூடிய தேரினுடைய
கொடி இருக்கே, அந்த கொடியில அடிபட்டு பருந்துகள்லாம் இறந்து போனது. அந்த சமயத்திலே நரிகள்லாம் ஊளையிட்டன. நயனம் சாஸ்புரத் வாமம் சவ்யோ பாகுர் அகம்பத. இடது கண் துடிக்கிறது, இடது கையும் துடிக்கிறது. விவர்ணம் வதனம் சாசித் கிஞ்சித் பிரஷ்யத் ஐவஸ்வரஹா. இப்போ முகமும் களை இல்லாமல் போயிடுத்து, குரலும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ததோ நிஷ்பததோ யுத்தே தசக்ரீவஸ்ய ராட்சசஹ ரணே நிதன நிதனசாம்சீனி ரூபான் ஏதானி ஜக்ஞிரே. இப்போ போருக்காக போகக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே, அவன் போரிலே மரணத்தை அடைவான்னு தெரிவிக்கக்கூடிய சகுனங்கள் எல்லாமும் ஏற்பட்டது, கெட்ட சகுனங்கள். அந்தரிக்ஷாத் பதாதோல்கா நிர்காத சமனிஸ்வனாக வினேது ரஷிவாதிருத்ரா வாயசைர் அனுநாதிதாக. ஒரு கொல்லி அது வானத்திலிருந்து கீழே விழுகிறது. கழுகுகள் காகங்கள்லாம் ஒலிக்கிறது, அமங்கலமா கூவுறது, காக்காய் எல்லாம் சுத்தி இருந்து. ஏதான் அச்சிந்தயன் கோரான் உட்பாதான் சம்பஸ்திதான் நெறியௌ ராவணோ மோகாத் வதார்த்தி கால சோதிதா. இதெல்லாம் கண்டுக்காம, இது எதையுமே கண்டுக்காம ராவணன் யுத்தத்துக்கு போகிறான். தேஷாம் துரத கோஷேன ராட்சசானாம் மகாத்மனாம் வானரானாம் பிச்சமு யுத்தாயைவாபியவர்த்தத. இப்ப தேர் சத்தம் கேட்கிறது வானரங்களுக்கு. கேட்ட உடனே யுத்தத்துக்கு வருகிறார்கள்னு தெரிந்து எல்லாரும் தயாராகிறார்கள். தேஷாம் துமுலம் யுத்தம் பபூவ கபிரக்ஷசாம் அந்யோன்யமாஹ்வயானாம் குர்தானாம் ஜெயமிச்சதாம். இப்ப தேஷாம் துமுலம் யுத்தம்னு ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் ஒண்ணு வெடிச்சது. ததக்ருத்தோ தசக்ரீவ ஷரைர் காஞ்சன பூஷணைரிஹி வானரானாம் அநீகேஷு சகார கதனம் மகது. அப்ப ராவணன் என்ன பண்றான், ரொம்ப கோபத்தோடு வானர கூட்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா அழிக்கிறான். நிகிருத்த சிரச கேச்சித் ராவணேன பலி முகாக கேச்சித் சின்ன ஹிருதயா குரோதாத் ஸ்ரோத்ர விவர்ஜிதா கேச்சித் ஸ்ரோத்ர விவர்ஜிதா. அவன் அம்பு மழை பொழியறான், வேகமா வானர சேனையில போய் விழருது. சில பேருக்கு தலை இல்லை, சில பேருக்கு மார்பு இல்லை, சில பேருக்கு காது மட்டும் வெட்டிப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அம்பு மழை பொழியறது அவர்கள் மேல. நிருச்வாசாகதா கேச்சித் கேச்சித் பார்ஷ்வே சுதாரிதா கேச்சித் விபின்ன சிரச கேச்சித் சக்ஷுர் விவர்ஜிதா. சில பேர் மூச்சற்று உயிர் போயிடுத்து, சில பேர் சைடுல உடம்பினுடைய சைடு பக்கங்கள் எல்லாம் அம்பு கீறிடுத்து, சில பேர் மண்டை உடைக்கப்பட்டது, சில பேர் கண்கள்ல போய் அம்பு குத்துறது. தசானன குரோத விவருத்த நேத்ரோ யதோ யதோ பேதி ரதேன சங்கே ததஸ்ததஸ்தஸ்ய ஷரப்பிரவேகம் சோடும் நஷே குர் ஹரிபுங்கவாஸ்தே. இப்ப அவ்வளவு கோபத்திலே ராவணன் தேரிலே ஏறி எங்கெங்கெல்லாம் போகிறானோ அந்தந்த இடத்துல எல்லாம் வானரங்களாலே அவனுடைய கோபத்தை சகிக்க முடியவில்லை. அவனுடைய அம்பின் வேகத்தை சகிக்க முடியாமல் திணறினார்கள் வானரங்கள் என்று இது 96வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 97ஆம் சர்க்கம். இப்ப ராவணன் போருக்கு வந்து விட்டான். மகாபார்ஷன், மகோதரன், விரூபாக்ஷன்கிற 3 முக்கிய மந்திரிகளோட போருக்கு வந்திருக்கிறான். அடுத்து 97ஆம் சர்க்கம். ததாதை கிருதகாத்ரைஸ்து தசக்ரீவேன மார்கணைஹி பபூவ வசுதா தத்ர பிரகீர்ணா ஹரிபிஸ்ததா. இப்ப பூமியெல்லாம் குரங்குகள் அடிபட்டு கிடக்கிறார்கள் ராவணனாலே. ராவணஸ்யா பிரசஹ்யம் தம் ஷரசந்தாபமேகதா நஷேகு சகிதம் சயிதும் தீப்தம் பதங்கா ஜ்வலனம் யதா. இப்ப ராவணனினுடைய அம்புகளை தாங்கவே முடியல குரங்குகளாலே. தேர்திதா நிஷிதைர்பானை குரோஷந்தோ விப்ரதுத்ருவுஹு பாவகார்ச்சி சமாவிஷ்டா தஹ்யமானாயதா கஜாஹ. எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டா. பிளவங்கா நாம நீகானி மகாபிராணீவ மாருதா சயயௌ சமரே தஸ்மின் விதமன் ராவண ஷரைஹி. அந்த ராவணன் போரிலே அந்த வானர சேனையை அப்படியே அழிப்பவனாக திரிகிறான் கண்டபடிக்கு. கதனம் தரசா கிருத்வா ராட்சசேந்திரோவனௌ கசாம் ஆசசாத ததோ யுத்தே ராகவம் தொரிதஸ்ததா. இவர்கள் எல்லாம் அழிச்சு விட்டு வேகமா ராமன் இருக்க இடத்துக்கு போலான்னு கிளம்புகிறான். சுக்ரீவஸ்தான் கபீன் திருஷ்டுவா பக்னான் வித்ராவி தோரணே குல்மே சுஷேனம் நிக்ஷிப்ய சக்ரே யுத்தேத்புதம் மனஹா. அப்ப என்ன பண்ணான், சுக்ரீவன் பார்க்கிறான் இவ்வளவு பேர் அழிக்கிறார்களேன்னு. அவன் என்ன பண்ணான்னு அணிவகுப்பிலே சுஷேனனை ஒரு அணிவகுப்பாக நிறுத்தி விட்டு
இவன் யுத்தத்துக்கு போவதற்கு கிளம்பினான் சுக்ரீவன். ஆத்மன சதிருஷம் வீர சதம் நிக்ஷிப்யவானரம் சுக்ரீவோ பிமுக சத்ரும் பிரதஸ்தே பாத பாயுதா. இப்ப தனக்கு நிகரான அந்த சுஷேனன் இருக்கானே வீரனை, அவனை பாதுகாப்புக்கு நிறுத்தி வைத்துவிட்டு சுக்ரீவன் யுத்தத்துக்கு போகிறான். மரங்களை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு போகிறான். பார்ஸ்வத பிருஷ்டதாஸ்ய சர்வே யூதாதிபாஸ்வயம் அனுஜக்முர் மகாசைலான் விவிதான்ஷ மகாத்ருமான். அவனுக்கு ரெண்டு புறங்களிலும் பின்னாடியும் அவ்வளவு பெரிய பெரிய குரங்குகள் மலையை பேத்து கொண்டு போகிறார்கள் யுத்தத்துக்கு. சனர்தன் யுதி சுக்ரீவ ஸ்வரேன மகதா மகான் பாதையன் விவிதான்ஷான்யான் ஜகாமோத்தம ராட்சசான். இப்படி வழியில இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம், கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் அப்படியே வீழ்த்தி கொண்டே செல்கிறான் சுக்ரீவன். மமந்த ச மகாகாயோ ராட்சசான் வானரேஸ்வரஹ யுகாந்த சமயேவா இவ் பிரவருத்தா நகமானிவ. இப்ப அப்படியே மமந்தன்னு நசுக்கிறான். அவ்வளவு ராட்சசர்களையும் நசுக்கி கொண்டே பெரிய உடம்போடு சுக்ரீவன் ராட்சச சேனைக்குள்ளே புகுகிறான். ராட்சசான் அமணீகேஷு சைலவர்ஷம் வவர்ஷஹ அஸ்மவர்ஷம் யதா மேகஹா பக்ஷி சங்கேஷு காணனே. இப்ப ராட்சசர்களினுடைய அந்த சேனையிலே கல்மழை பொழிகிறான். கல்லை எடுத்து எடுத்து அடிக்கிறான் இங்கேருந்து. கபிராஜ விமுக்தைஸ்தை சைலவர்ஷைஸ்து ராட்சசா விகீர்ண சிரசப்பேதுர் நிகிருத்தா இவ பர்வதா. எவ்வளவு வேகமா போட்டான்னு அப்படியே தலையெல்லாம் வெட்டுப்பட்டு உடைந்து போய் அவ்வளவு ராட்சசர்களும் விழறான். அத சம்க்ஷீயமானேஷு ராட்சசேஷு சமந்ததः சுக்ரீவேன பிரபக்னேஷு பதத்சு வினதத்சு ச விரூபாக்ஷஸ்வகம் நாம தன்வி விஸ்ராவ்ய ராட்சசः ரதாதாப்ளுப்ய துர்கர்ஷோ கஜஸ்கந்தமுபாருஹத். இப்படி ராட்சசர்கள் எல்லாம் அழியறா சுக்ரீவனாலன்னு பார்த்துட்டு விரூபாக்ஷன்கிறவன், இப்ப விரூபாக்ஷன்கிற அரசன், அந்த அரக்கன் என்ன பண்ணிக்கிறான்னு தான் தன்னுடைய பெயரை கத்தி கொண்டு நான் விரூபாக்ஷன் அப்படின்னு பெருமையா பிதத்தி கொண்டு அவனுடைய தேர்லேருந்து குதித்து ஒரு யானையின் கழுத்திலே ஏறிக்கொள்கிறான். சதம் துவிரதம் ஆருஹ்ய விரூபாக்ஷோ மகாரதா வினதன் பீம நிர்ஹ்ராதம் வானரான் அபியதாவத. இப்போ யானையில ஏறிக்கொண்டு குரங்குகளை எதிர்த்து ஓடுறான். சுக்ரீவோ சசரான் கோரான் விசசர்ஜ சமு முகே ஸ்தாபயாமாச சோத்விக்னான் ராட்சசான் சம்பஹர்ஷயன். இப்போ ஓடக்கூடிய ராட்சசர்களை எல்லாம் நிறுத்தி அந்த சுக்ரீவன் மேல அம்பு மழையை பொழிந்தான் விரூபாக்ஷன். சதுவித்த சிதைர்பானைர் கபீந்திரஸ்தேன ரக்ஷசா சுக்ரோத சமஹாக்ரோதோ வதேச்சாஸ்ய மனோததே. அப்ப இப்படி கூர்மையான அம்புகளாலே சுக்ரீவன் அடிக்கப்படுகிறான். அப்ப இந்த விரூபாக்ஷனை முதல்ல கொல்லணும் அப்படின்னு சுக்ரீவன் மனசில நினைத்து கொண்டான். ததபாதபமுத்ருத்ய சூர சம்பிரதனோ ஹரிஹி அபிபத்ய ஜகானாஸ்ய பிரமுகே தௌ மகாகஜம். இப்ப இவன் கண் முன்னாடியே ஒரு பெரிய மலையை எடுத்து கொண்டு போய் அவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய யானை இருக்கே அந்த யானையை தாக்குகிறான். சது பிரஹாராபிஹதா சுக்ரீவேன மகாகஜஹ அபாசர்பதனுர் மாத்திரம் நிஷசாதனநாதச்ச. அப்ப அந்த யானையை இவன் அடித்த உடனே ஒரு வில்லளவு தூரம் அது பின்னாடி போயிடுத்து. யானை வீறிட்டு கதறது, கீழே சாஞ்சிடுத்து. கஜாத் துமதி தாத்தூர்ணாத் உபக்ரம்ய சவீரியவான் ராட்சசோபிமுக சத்ரும் பிரத்யுத்கம்ய ததः கபிம் ஆர்ஷபம் சர்ம கட்கம் ச பிரகிருஹ்ய லகு விக்ரமஹ வர்ச்சயன் இவ சுக்ரீவம் ஆசசாத வியவஸ்திதம். இப்போ உடனே அந்த ராட்சசன் என்ன பண்றான், விரூபாக்ஷன் யானை இப்படி கீழே உழறதுன்னு தெரிஞ்சு யானையிலேருந்து கீழே குதிச்சான். உடனே பின்னாடி போகாம எருது தோளால் ஆன அந்த கேடயம், அதற்கு மேல கத்தி ரெண்டுத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கோபத்துல சுக்ரீவனை எதிர்த்து கொண்டு கத்தியை எடுத்துட்டு வரான். பெரிய வாளோடு சண்டைக்கு வருகிறான். சகிதஸ்யாபி சம்க்ருத்த பிரகிருஹ்ய விபுலாம் ஷிலாம் விரூபாக்ஷாய சிக்ஷேவ சுக்ரீவோ ஜலதோபமம். இப்ப பெரிய ஒரு பாறை எடுத்து வேகமா விரூபாக்ஷன் மேல எரிந்தான் சுக்ரீவன். சதாம் ஷிலாமா பதந்தீம் திருஷ்ட்வா ராட்சசபுங்கவஹ அபக்ரம்ய சுவிக்ராந்த கட்கேன பிராஹரஸ்ததா. அந்த கல்லு வரதை கவனித்து அந்த கல்லு தன் மேல படாம நவுந்து வாளாலே சுக்ரீவனை தாக்குகிறான். தேன கட்க பிரஹாரேன ரக்ஷசா பலினாஹதா முகூர்த்தம் அபவத் வீரோ விசங்ய இவ வானரஹா. ரொம்ப பலமாக அந்த அடிபட்டது சுக்ரீவனுக்கு. இப்ப அவன் சிறிது நேரம்
மூர்ச்சித்து போயிட்டான் சுக்ரீவன் யுத்தத்துல. சததா சகசோத்பத்திய ராட்சசஸ்ய மகா ஹவே முஷ்டிம் சம்வர்த்திய வேகேன பாதயாமாச ரக்ஷசி. உடனே தெளிந்து எழுந்தான். விரூபாக்ஷன் எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடித்து தன்னுடைய முஷ்டியை உயர்த்தி வேகமாக அவன் மார்பிலே அடித்தான் சுக்ரீவன். முஷ்டி பிரஹாராபிஹதோ விரூபாக்ஷ நிசாச்சரஹ தேன கட்கேன சங்கிருத்த சுக்ரீவஸ்ய சமூமுகே கவச்சம் பாதயாமாச பத்யாம் அபிஹதோ பவதத். அப்ப அந்த விரூபாக்ஷன் என்ன பண்ணா, சினத்தோடு சுக்ரீவன் போட்டிருந்த கவச்சம், அவன் மார்பிலே இருந்த கவச்சத்தை வாளாலே வெட்டி வீழ்த்தினான். கால்களாலே உதைத்தான். சுக்ரீவன் கீழே விழுந்தான். சசமுத்தாய பதித கபிஸ்தஸ்ய வியசர்ஜயத் தலப்பிரஹாரம் மஷனேஹே சமானம் பீமனிஸ்வனம். உடனே சுக்ரீவன் எழுந்து பயங்கரமான ஓசையோடு உள்ளங்கையாலே ஒரு அறை விட்டான் அந்த விரூபாக்ஷனுக்கு. தலப்பிரஹாரம் தத்ரக்ஷ சுக்ரீவேன சமுத்தியதம் நைபுண்யான் மோச்சயித்வைனம் முஷ்டினா உரஸ்யதாடயத்து. இப்ப வேகமா அறையும் பொழுது அவனுடைய கவனத்தினாலே அது தான் மேல படாம நவுந்துட்டான் அந்த ராட்சசன். தான் நவுந்து என்ன பண்ணிட்டான், இவனுடைய சுக்ரீவன் மார்பிலே வேகமாக ஒரு குத்து விடுறான். ததஸ்து சங்கிருத்தரஹ சுக்ரீவோ வானரேஸ்வரஹ மோக்ஷிதம் சாத்மனோ திருஷ்டுவா பிரஹாரம் தேன ராட்சசா சததர் சாந்தரம் தஸ்ய விரூபாக்ஷஸ்ய வானரஹ. சுக்ரீவன் என்ன பண்ணா, சுக்ரீவனும் அந்த அரக்கன் தன் அடிக்கிறதுல இருந்து பார்த்து ரொம்ப வேகத்தோடு அந்த விரூபாக்ஷனை அழிப்பதற்கு நல்ல காலம் எப்படி அழிக்கலாங்கிறத யோசித்தான். ததோ ஞபாதயத் க்ரோதாத் சங்கதேஷே மகாதலம். என்ன பண்ணா, அந்த விரூபாக்ஷன் அவனுடைய நெத்தியிலே ஓங்கி அடித்தான் சுக்ரீவன். மகேந்திராசனி கல்பேன தலேனாபிஹதஸ்சிதௌ பபாத ருதிரக்லின்னஹ சோனிதம் ச சமுத்வமன் ஸ்ரோத்ரபியஸ்ச விரூபாக்ஷோ ஜலம் பிரஸ்ரவணாதிவ. அவன் நெத்தியில அடிபட்ட உடனே விரூபாக்ஷனால நிக்கவே முடியல. வாயிலிருந்து ரத்தங்கள்லாம் கக்கிறது, காதுல இருந்து ரத்தமா வருது. அப்படியே கீழே சரிந்தான். விவருத்த நயனம் குரோதாத் சபேனம் ருதிராப்ளுதம் ததர்ஷு தே விரூபாக்ஷம் விரூபாக்ஷதரம் கிருதம். இப்ப அங்க இருந்தவர்கள் பார்த்தா கோபத்தினால கண்ணெல்லாம் சுழன்னு போயிருக்கு அந்த விரூபாக்ஷனை. அவன் அவன் கண்ணெல்லாம் இன்னும் மோசமானபடிக்கு அடித்து விட்டான் சுக்ரீவன். பேரு விரூபாக்ஷன். விரூபாக்ஷன்னா கண்ணு விகாரமா இருக்கக்கூடியவன் அர்த்தம். இவன் அடித்த அடியில உண்மையாவிலே கண்ணெல்லாம் விகாரமா எடுத்து விரூபாக்ஷனுக்கு. ஸ்புரந்தம் பரிவர்த்தந்தம் பார்ஷ்வேன ருதிரோக்ஷிதம் கருணம் ச வினர்தந்தம் ததிர்ஷு கபயோரிப்பும். அப்ப தத்தளித்து கொண்டு புரண்டு கொண்டிருக்கிறான் விரூபாக்ஷன் தரையிலே. அதை பார்க்கிறார்கள். ததா துதௌ சம்யதி சம்பிரயுக்தௌ தரஸ்வினௌ வானர ராட்சசானாம் பலார்ணவோ சஸ்வனது சுபீமம் மகார்ணவோ துவௌ விவம் பின்ன வேலௌ. இப்ப பெரிது ஆற்றல் மிக்க அந்த வானரனும் ராட்சசனும் இருபெரும் கடல் போன்று நிற்கிறார்கள். விநாசிதம் பிரேக்ஷ விரூபநேத்ரம் மகாபலம் தம் ஹரிபார்த்திவேன பலம் சமஸ்தம் கபிராட்சசானாம் உத்ருத்தம் கங்கா பிரதிமம் பபூவ. இப்ப விரூபாக்ஷன் வானர மன்னனான சுக்ரீவனாலே கொல்லப்பட்டான்னு கவனித்து வானரர்கள் ராட்சசர்கள் எல்லாருடைய சேனையும் கரை கடங்காத கங்கை போல இன்னும் பெருகுகிறது 2 சேனையும் என்று இதோடு 97வது சர்க்கம் முடிகிறது. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். விரூபாக்ஷவதம் நடந்தது. யுத்தத்துக்கு ராவணன் வந்துட்டான். வந்ததுல விரூபாக்ஷன் சுக்ரீவனாலே கொல்லப்பட்டான். மேல அடுத்தது என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜெயர் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. பாக்யம் பாக்யம் சுவாமி. ஜெய் ஸ்ரீ